அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. டேய் விடுடா விடு, என் மகனை விடுடா. எங்கடா என் தங்கச்சி? டேய் சொல்றா, என் சிந்து எங்க? எனக்கு தெரியாது, நான் நேத்து தான் ஜெயில இருந்தே வந்தேன். ஓஹோ, அப்பனா உனக்கு எதுவுமே தெரியாமையே போகட்டும். சித்தார்த், பொறுமையா பேசுனா பேசு, இல்லன்னா நீ இந்த பக்கம் வந்துடு. இல்ல எனக்கு என் சிந்து எங்கன்னு தெரிஞ்சாகணும். டேய், நானே சும்மாவே அவ்வளவு அவசரத்துல இருக்கேன், சொல்லிரு. இல்ல ஐயோ, எனக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சித்தார்த். நானே நேத்து தான் ஜெயில இருந்து வந்தேன். தர்மா சொல்றா, எனக்கு தெரியாது. ஓஹோ, தெரியாம தான் ஜாக்கி கிட்ட பேசிட்டு இருந்தியா? ஜாக்கியா? ஜாக்கி யாரு? ஏண்டா யாரு நான் கேக்குற? அப்ப நான் விசாரிக்க வந்ததுக்கு எனக்கு தெரியவே தெரியாதுன்னா இப்ப யாருங்கிற? இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து கேட்டா ஜாக்கிங்கிறது யாரு பேருன்னு கேப்பியா? இங்க பாருங்க, நீங்க தெரியாம இங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கீங்க. ஆமாண்டா, தேவையில்லாம நீ எங்க வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போயிடு. ஒழுங்கு மரியாதையா? சுப்பிரமணி சார், போலீஸுங்கிற துளி மரியாதை இல்ல. இந்த பொம்பளைய கழுத்து சேர்த்து அடிச்சு வெளியே பத்தி விடுங்க. இல்ல லாக்அப்ல தள்ளுங்க. ஏய், என்னதுக்கு லாக்அப்ல தள்ளணும்? நான் என்ன பண்ணேன்? இப்ப பண்றியே அது போதாது, போலீஸ் அவமதிச்சிருக்க, அறக்குறையா பேசிருக்க. சுப்பிரமணி சார், எல்லா சைஸ்லயும் கேஸ போட்டு உள்ள தூக்கி போட்டுறேன் சார். இங்க பாரு, நான் நேத்து தான் வெளியே வந்திருக்கேன். நேத்தே உன்னை உள்ள தூக்கி போட்டுருக்கணும், செய்யாம விட்டேன்ல. அதான் இப்ப இந்த நிலைமைக்கு வந்து நிக்குது. இங்க போறோம். சரத், என்ன சரத் பாத்துக்கிட்டு இருக்க? இந்த பொம்பளை என்னன்னா கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம உன்னை வாடா போடா அவன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இவன் என்னன்னா எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறான், அவன் என்னன்னா எனக்கு திங்க கூட தெரியாதுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். சரத், இது கதைக்காகாது. நம்ம சிந்துவை எப்படி கண்டுபிடிக்கணும் நமக்கு தெரியும். கன் எடுத்து எல்லாத்தையும் நெத்தி போட்டு சுட்டு போட்டுட்டு வா. கன் எடுத்து நெத்தி போட்டா? எடு சரத், இவங்களுக்காக டயத்தை வீணாக்காத. நீ சொல்றது சரிதான் ஜீவா. சுப்பிரமணி சொல்லுங்க சார். அந்த கொல்லவளுக்கு ஒரு குடும்பத்துல சம்மந்தப்பட்டு இருந்தாங்களே? ஆமா சார், ஆனா அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களே. எங்க தப்பிச்சு போனாங்க? இதோ இங்கதான் இருக்காங்க. சார் சார், இங்க பாருங்க சார், ஷூட்டிங் ஆர்டர்லாம் ரெடியா இருக்குல்ல சுப்பிரமணி? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். அப்ப நான் கன் எடுங்க. இங்க பாரு, கன்ன பத்தி எல்லாம் என்கிட்ட பேசாத. திங்கிற பண்ண பத்தி பேசு, நான் அதை பத்தி எவ்வளவு டீட்டெயில்னாலும் சொல்றேன். இந்த கன்னெல்லாம் நான் சினிமால தான் பாத்திருக்கேன். இன்னைக்கு நேர்லயே பாப்படா, ஆனா என்ன அடுத்து இருக்கவே மாட்டேன். இங்க பாரு, இதுக்கெல்லாம் எனக்கும் எதுக்கு இந்த சம்பந்தமே கிடையாது. பசுபதி, டிடே, உன்னை நான் எதுவுமே சொல்லல. சுப்பிரமணி, கன் எடுத்தீங்களா? எடுத்துறேன் சார். இந்தாங்க சார், கொடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பசுபதியை சுடுவோம், அதனாலதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. ஐயோ சார், இல்ல சார், இல்ல. ஏய் பேசாதடா, பேசாத. இனி எவனாவது ஒருத்தன் வாயை திறந்தாலும் ஃபர்ஸ்ட் வாயில தான் சுடுவேன். சுப்பிரமணி, கன் எடுத்து கொடுத்துட்டு வெளியே டோரை க்ளோஸ் பண்ணுங்க. சத்தம் கிட்ட சுத்தி உள்ளவங்க யாரும் வரக்கூடாது. நம்ம போலீஸ் டீமை வர சொல்லுங்க. ஓகே சார். சார் சார் ப்ளீஸ் இங்க பாருங்க சார், பேசாதன்னு சொன்னேன். யாரும் எதுவும் பேசக்கூடாது சார். நான் இப்பவே டோரை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன் சார். போங்க சுப்பிரமணி. இங்க பாரு சரத்து. என்ன சார்? சார், சரத் சார். அதோடு நிப்பாட்டிக்கோ, அடுத்து ஒரு வார்த்தை பேசாத. சார் சார் சார், நான் உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். அப்படி வாட வலிக்கு. டேய், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். என் தங்கச்சிடா, என் தங்கச்சியை கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். இன்னைக்கு உங்க 3 பேர் சோழியை முடிச்சுட்டு அந்த கொள்ள கேஸ்ல உள்ள ஃபேமிலியை இதோட க்ளோஸ் பண்ணிட்டு வேலையை பார்த்துட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். சார், நான் சொல்றேன் சார். ஜெயில இருந்தவனுக்கு உனக்கு எப்படா தெரியும்? ஐயோ சார், ஜெயில இருக்க முதல்ல இருந்தே பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சார். உங்க தங்கச்சி சிந்து மட்டும் இல்ல, என் வேணி, இல்ல உங்க வேணி, அப்புறம் எங்க வீட்டு நாய் சிவானி, இந்த 3ஐயும் தூக்கி அந்தமான் தீவுல எவனோ ஒரு பார்ட்னரா பிசினஸ் மேன் என்னென்னமோ சொன்னா அவங்க கிட்ட வித்துற மாதிரி. என்னது, விக்கவா? ஆமா சார், அவனோட வேலைக்கு யூஸ் பண்ணிக்குவான். அதுக்காக தான் சார் கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா பிளான் பண்ணி இதுக்குன்னு தனியா போட் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி. சார் எங்க அம்மா தான் சார் ஏகப்பட்ட காசு கொடுத்திருக்காங்க. உண்மைய மட்டும் சொல்லனா எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கானே. ஓஹோ, அப்புறம் அந்த என் அண்ணன்காரன் தர்மா, நான் எல்லார்கிட்டயும் வம்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் பேசாம சொன்னவன், நான் ஜெயிலுக்கு போனதும் அவனுக்கு கொடுக்கு முளைச்சிருச்சு. அவனும் சேர்ந்துதான் சார் எல்லா பிளானும் பண்ணாங்க. நான் சொன்னேன் சார், எவ்வளவோ சொன்னேன். வேண்டாண்டா, இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வராது, நாம நம்ம வேலையை பார்த்துட்டு நிம்மதியா போலான்னு சொன்னேன் சார். டேய், நீ சொல்லி கிழிச்சதெல்லாம் போதும், கொஞ்ச நேரம் வாயை மூடு. சார் நான் முழுசா சொல்லிக்கிறேன் சார், எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும். சுப்பிரமணி, இந்த பசுபதி அடுத்து ஒரு வார்த்தை பேசினாலும் தலையோட ஒரு அடி போடுங்க. ஓகே சார், கண்ணை வச்சே போடுறேன். ஐயோ, எனக்கு இந்த பிரச்சனைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியா? போய முர்றா. ஏய் தர்மா,
எந்த போட்டோ எந்த போட் ஏற்பாடு பண்ணீங்க? சார் ஈஸ்வரா. ஈஸ்வரா சார். ஈஸ்வரனா? ஓ அவனா? ஆமா சார். ஃபர்ஸ்ட் போட்டிங்லாம் கொடுக்க மாட்டேன், இது கடத்தல் விவகாரம் அப்படி இப்படின்னு சொன்னான் சார். அதுக்கப்புறம் ஜாக்கி தான் பேசி வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணது சார். அட பாவிகளா, என் சிந்துவ தீவு கூட கடத்துறீங்க உங்களெல்லாம். டேய் நீ கொஞ்சம் நிப்பாட்டு. சக்கரவர்த்தி சார். சர்த்து உடனே கிளம்பு. நான் ஸ்பீட் போட் நான் ஏற்பாடு பண்றேன். ஓகே சார். அந்த ஈஸ்வரா எனக்கு தெரியும், அவனுக்கு கால் பண்ணி சிந்துவை கூட்டிட்டு போற போட்டை நிப்பாட்ட சொல்றேன். சரத்து வேண்டாம், நிப்பாட்ட சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும். உங்க ஜாக்கிக்கு ஏதாவது சந்தேகம் வரும், ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்ண சொல்லு. ஜாக்கி ஏதாவது டவுட் ஏதாவது கேட்டா காலநிலை சரியில்லை ஏதாவது சொல்ல சொல்லு. அவங்க அந்த தீவை ரீச் பண்ணவங்கள நாம அந்த போட்டை மடக்கிடலாம். ஓகே சார். இப்பவே ஈஸ்வரா கிட்ட பேசுறேன். இதோ ஒரு 10 நிமிஷத்துல நான் போட்டிங்க்கு ஏற்பாடு பண்றேன். ஓகே ஓகே சார். சுப்பிரமணி சார், இவங்க யாரும் வெளியே வரக்கூடாது, லாக்அப்ல தள்ளுங்க. வந்து இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன். சார் நான் உங்க கூட அங்க இல்ல சுப்பிரமணி, நீங்க இங்க இருந்து பாத்துக்கோங்க, நான் நம்ம சதீஷ கூட்டிட்டு போறேன். ஓகே சார். ஓகே ஓகே. டேய் சரத்து வா வா, உடனே கிளம்பலாம். ஆமா ஆமா, ஏன் சிந்துவை காப்பாத்தணும். ஏய் நீ எங்க வர? நானும் வருவேன். சித்தார்த் உனக்கு இது தேவையில்லாதது. எது தேவையில்ல? எது தேவையில்ல? நானும் வருவேன். எப்படியும் போய் தொலை. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் சார், இனி இந்த மாதிரி எந்த தப்பும் பண்ண மாட்டோம். இப்பதான் ஜெயில இருந்து வந்திருக்கோம். ப்ளீஸ் சார். சுப்பிரமணி பேச டைம் இல்ல, எல்லாத்தையும் தூக்கி உள்ள போடுங்க. டேய் ஜீவா போட கிளம்பலாம். சார் நான் இங்க இருந்து பாத்துக்கிறேன் சரத்து, உடனே கிளம்பு. ஓகே சார். சிந்துவோட திரும்பி வாரேன். இல்ல இல்ல, நாம அழக்கூடாது. நாம அழுதோம்னா நம்மள கடத்துறவனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தைரியமா இருக்கணும் சிந்து. நம்ம வீட்ல நம்மள யாரும் விட்டுற மாட்டாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்மள தேடிக்கிட்டு இருக்காங்களோ, என்ன தேடி வர வரைக்கும் நான் தைரியமா இருப்பேன். கண்டிப்பா. யார் இவன்? பார்க்க லூசு மாதிரியே இருக்கான். சரி ஓகே, வரட்டும் பாப்போம். நானே நானா. குறுக்கு பயலுக்கு போட்டு வேற. முத அந்த வாயில ஒட்டி இருக்கிற ஸ்டிக்கர் எடுக்கணும். வரட்டும் வரட்டும், இவனை வச்சு ஏதாவது ட்ரை பண்ணலாம். நானா. ஹே நானா. ஹே பியூட்டி, முழிச்சிட்டியா? வாவ், இப்படி கண்ணை திறந்து இருக்கும்போது நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. அதை விட்டுட்டு இவ்வளவு நேரம் கண்ணை மூடி தூங்கிக்கிட்டே இருந்த. ஒரு கட்ட நாயே, மயக்கத்துல இருந்தேன்டா. சரி சாப்பிடுறியா? பசிக்குதா? இங்க பாரு, ஃப்ரெஷ்ஷான மீன் வறுவல் இப்பதான் இங்க கடல்ல புடிச்சு அப்படி சுட சுட ஃப்ரை பண்ணி கொண்டு வந்திருக்கேன். சாப்பிடுறியா? என்ன ஊன்னு சொல்லிட்ட? உனக்கு கடத்திட்டு வந்திருக்கோம், இப்படி கட்டி போட்டிருக்கோம், அதனால எதுவுமே வேண்டான்னு கோபப்படுவேன்னு பார்த்தா, அட கொடுமையே, இது எனக்காக கொண்டு வந்தது. சரி ஓகே. ஆமா, உன் பேர் சிந்துவா? உன்ன மாதிரியே அந்த சிவானி இருப்பா, தெரியுமா? ஏய் உனக்கு தெரியுமா அந்த சிவானிய நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன்னு? ஐயோ ஐயோ, ஒரு மூச்சு என்ன வச்சுதான் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்டேவா. நான் போவேன் வம்புழுப்பேன், ராம் என்ன அடிச்சு அனுப்புவான், திரும்ப போவேன் வம்புழுப்பேன், ராம் அடிச்சு அனுப்புவான். இப்படியே ஒரே காமெடியா போச்சு. ஓ, அவ்வளவு அடி வாங்கி கட்டிக்கிட்டு தான் இன்னும் என்ன கடத்தி இருக்கியா? இனி வாங்குற அடியை நீ யாருக்கிட்டே சொல்ல கூட முடியாதுடா. இரு இரு, என் அண்ணங்காரங்க வரட்டும், உன் வாயிலேயே மிதிக்க சொல்றேன். ஹே ஓய் பியூட்டி, என்னம்மா நீ? நான் பக்கம் பக்கமா பேசுறேன். சொன்னா எப்படி? கொஞ்சம் வாயை திறந்து தான் பேசேன். கண்ணா விஞ்சக்கா போதி, பேச முடியாம வாயில ஸ்டிக்கர் ஒட்டிட்டு பேசலாட சொல்ற? ஹே பியூட்டி. அடட போமா, இந்த ஊன்னு சொன்னாலும் எனக்கு பேச தோணாது. சரி ஓகே, நீ பேச கூட மாட்டேங்கிற, அப்புறம் எப்படி சாப்பிடுவ? அதனால நானே சாப்பிட்டுக்கிறேன். அட பாவி தின்னி நாயே, பேச்சு கொடுத்த வாயில உள்ள ஸ்டிக்கரை எடுக்க வச்சலான்னு பார்த்தா எருமை அதுவா திங்க போறேன்னு போகுது. நான் ஏஹே, நான் பாடின மாதிரி நீயும் பாடுறியா? அட லூசு பயலே, நீ என்னதான் எஃபெக்ட் போட்டு பாடுனாலும் என் பாட்டுக்கு ஈடாகுமா? அடச்சி தகரட்டப்பா மண்டையா. சொல்லு, ஈடாகுமா? ஊங்கிறியா ஊங்கிறியா? ஐயோ, வாயை திறந்துதான் சொல்லி தொலையேன். அட போமா, எனக்கு பசிக்குது. நீ ஆனு ராகம் பாடிட்டு. ஏய், உன்னால ஏன் பேச முடியலன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். தொலைஞ்சு போவ, இப்பதான் கண்டுபிடிச்சு தொலைஞ்சியா? வாயில உள்ள ஸ்டிக்கரை எடுத்து விடுறா, இதுவே கிருகிருன்னு தலை சுத்திக்கிட்டு வருது. நாங்க வாயில பிளாஸ்திரி ஒட்டியிருக்கோம், அதனால தானே உன்னால பேச முடியல. ஆமாண்டா எருமை. கரெக்டா? நிறுத்து நிறுத்து, என்ன சொல்ற? ஒரு நிமிஷம்.
இங்க பாரு, வாயில ஒட்டின பிளாஸ்டரையே எடுத்து விடுவேன். ஆனா கத்தி ஊரையே கூட்டக்கூடாது. கடலுக்கு நடுவுல எங்கடா இருக்கு ஊரு? அப்புறம் அந்த ஜாக்கி கிட்ட நான் அந்த பிளாஸ்டரி எல்லாம் எடுத்தேன்னு என்ன போட்டு கொடுக்க கூடாது. கொடுக்க மாட்டேல? ம், அப்ப ஓகே. வாவ், அட அட, அப்படியே சிவானிய பார்த்த மாதிரியே இருக்க. ஆனா அவளை விட நீ அழகுதான். என்ன ஒரு மாதிரியா இருக்கா? அது ஒண்ணு இல்ல, நேத்து நைட்ல இருந்து இப்படியே இருக்கியா, அதனாலதான். அண்ணா அண்ணனா? இந்த வார்த்தையை கேக்குறதுக்குதான் இந்த பிளாஸ்டரிய ரிமூவ் பண்ணேனா? எங்க எங்க அது எங்க? இரு இரு, திரும்ப ஒட்டி விடுறேன். ஐயோ, திரும்ப ஒட்டி விடுறானா? அச்சச்சோ. சரி ஓகே. இல்லங்க, அண்ணான்னு சொல்லல, எங்க அண்ணாவை காணோன்னு கேட்டேன். ஓ அண்ணனை காணோன்னு கேட்டியா? சரி சரி, நீ என்னதான் சொன்னியோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, சாப்பிடுறியா? சாப்பிடுறேன். இரு, நான் ஊட்டி விடுறேன். சீ சீயா? சீ, எனக்கு யாரும் ஊட்டினாலும் பிடிக்காது. நீ ஏன் சாப்பிடவும் முடியாது? இங்க பாரு, மீன் வறுவல் வாசனை நல்லா இருக்கா? சாப்பிடுறியா? இரு, ஊட்டி விடுறேன். டேய் எருமை மட்டும் நாயே, ஊட்டி விட்டா எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன். திரும்ப திரும்ப ஊட்டி ஊட்டிங்கற, கட்ட அவுத்து விடுறா. என்ன கட்ட அவுத்து விடுறாவா? ஆமாண்டா தகரட்டப்பா மண்டையா. என்ன தகர டப்பாவா? ஆமாண்டா, இப்ப கட்ட அவிழ்த்து விடு, இல்ல உன் தலையில தாளம் போடுவேன் பாத்துக்கோ. ஏ நான் கட்ட அழுத்து விடாம நீ எப்படி தாளம் போடுவ? என் வாயில உள்ள பிளாஸ்டரி எடுத்தேல, எனக்கு மீன் ஊட்டி விடவான்னு கேட்டேல, இதெல்லாம் சொன்னியே எவனோ ஒருத்தன் ஜாக்கி, அவன்கிட்ட சொல்லி தாளம் போட விடுவேன். அடிப்பாவி, கட்ட அவிழ்த்து விடுறா. இங்க பாரு, அதெல்லாம் முடியாது. பசிக்குதுன்னா சொல்லி சாப்பாடு குடுக்கறேன். டேய் எருமை, நான் ரெஸ்ட் ரூம் போணும், கட்ட அவிழ்த்து விடு. அதுக்கெல்லாம் இங்க ரூல்ஸ் கிடையாது. இங்க பாரு, ஏறி மிதிச்சேன் 32 பல்லும் கடல்ல போய் விழுந்துரும். கடல்ல போய் விழுமா? ஏமா, நீ என்ன ஜாக்கி சான் தங்கச்சியா? என் 4 அண்ணன்களோட தங்கச்சி, 4 பேரோட சாயலும் என்கிட்ட இருக்கும். ஒழுங்கா கட்ட அவிழ்த்து விடு. அவிழ்த்து விளையாட்டு என்ன பண்ணுவ? இங்க பாரு, நீ ஒரு அல்லக்கை நல்லாவே தெரியுது. எப்படியாவது என் அண்ணன் இங்க வந்துருவான், அப்புறம் உங்ககிட்ட எல்லாம் ஃபைட் போட்டு என்ன காப்பாத்துவான். இந்த டைம்ல போனா போதுன்னு ஒண்ணு மட்டும் விட்டு சொல்லிடுவேன். இல்லாட்டி தேவையில்லாம அவன்கிட்ட அடி வாங்கி மூஞ்சி முகரையெல்லாம் உடைச்சுக்காத. இப்பவே உனக்கு அட்வான்ஸ் போனஸா கொடுக்கறேன், என்ன பகச்சிக்காத. ஏ நீ எங்க போறேன்னு உனக்கே தெரியாது. உன் அண்ணன்க எப்படியே வருவாங்க. இவன் ஒரு அதிசய புலி, இவன் இருப்பது நகமது புலி, அதை அறிந்திடும் பகவனின் வலி. தனி ஒரு மனிதனின் படை, அது 70 இருப்பது விடை, அதில் மழை வெயில் இருக்கும் கொடை. டேய் சீக்கிரம் 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 போ சொல்றா. சார், நம்ம போட்டிங் ஹை ஸ்பீடுல தான் சார் போய்கிட்டு இருக்கு. வெயிட் கொஞ்சம் பொறுமையா இருங்க. இல்ல இன்னும் சீக்கிரம் சீக்கிரம், அவனை உடனே பிடிச்சாகணும். சித்தார், கொஞ்சம் பொறுமையா இரு. நீ இருப்பட பொறுமையா? என்னால இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னா கடல்ல குதிச்சு நீந்தி போ. சும்மா கத்தி கத்தி எங்களையும் டென்ஷன் ஆக்காத. டேய் உனக்கு என்னடா தெரியும்? லவ் பண்ணியிருந்தா தானே உனக்குலாம் அறிவு இருக்க போகுது. என்னது லவ் பண்ணியிருந்தா அறிவு இருக்குமா? ஏய் என்னடா இது புது கதையா இருக்கு? புதுசோ பழசோ உனக்கு எங்கடா தெரிய போகுது? சொல்லுவாங்களே, குழந்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. ஏய் போதும்டா போதும், இனி நான் உன்கிட்ட பேச்சு கொடுத்தேன், அந்த கையில இருக்கிற அருவாளாலேயே என்ன வெட்டு. அப்பனா இன்னைக்கு கன்ஃபார்ம் வெட்டு உண்டு. டேய் என்னடா எப்படி பேசிட்டு இருக்கான்? அவனுக்கு தான் குறுக்கு பிடிச்சிச்சுல, நீ எதுக்கு அவன்கிட்ட பேசிட்டு இருக்க? டேய் அதுக்காக எப்படியாடா? இவனுக்கு இவனும் சிந்துவும் நல்லா இருந்தா போதும் போல. டேய் அதோ போட் தெரியுதுடா, அதான் இருக்குமோ? இருக்கும் அதத்தான் இருக்கும். டேய் ஜாக்கி, இத வந்துட்டேன். இன்னைக்கு இந்த அருவாள் உன்கிட்ட பேசுண்டா. ஷோ, இவன் வேற ரொம்ப இம்சை பண்றானே. ஏண்டா சரத்து, இவனுக்கு என்ன மனசுல பெரிய ஐயனார் நினைப்போ? கையில அருவாளோட. டேய் சித்தார். சொல்லு. இங்க பாரு, அங்க போனதும் ஜாக்கிய பார்த்ததும் வெட்டுறேன்டா வெட்டு ஒண்ணு துண்டு 4டா. அது எப்படிடா ஒரு வெட்டுல 4 துண்டு ஆகும்? பேசிட்டியா? இதோ உன் வாயிலே வெட்டுறேன். டேய் வந்துடாதடா. ஒரு பேச்சுக்கு சொன்னா வாயிலே வெட்டுவியா? இப்ப யாரையாவது ஏதாவது பண்ணணுங்கிற ஆத்திரத்துலதான் இருக்கேன். வா முன்ன வாரியா? எப்பா கிருக்கா, இனி உன் முன்ன வாயை திறக்க மாட்டேன். சித்தார், கொஞ்ச நாளும் பொறுமையா இரு. ஜாக்கிய நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் முடியாதுடா. அப்பனா உன்னையும் தூக்கி உள்ள போடுவேண்டா. திரும்ப உங்ககிட்ட சொல்லி தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். வந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அதுக்காக என் சிந்துவாவை தூக்கிட்டு போவான், நான் பாத்துட்டு இருப்பேனா? டேய் எருமை, அது முதைய உனக்குலாம் அறிவு வேணும். நீ ஜாக்கி கிட்ட பண்ண பிரச்சனை தான் உன்னாலதான்டா. உன்னால ஏன் தங்கச்சியை தூக்கிட்டு போயிருக்கான். சொல்ல போனா எனக்கு ஓ மேலதான் ஆத்திரம். வாய முடிக்கிட்டு பேசாம நின்னு
இல்ல கொடுப்புல உன்னையும் தூக்கி என்னென்ன உள்ள போட்டுருவியா சொல்றா. சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார், இருக்கிற டென்ஷன்ல நீங்க வேற. ஓகே, இன்னும் எவ்வளவு நேரத்துல நம்ம அங்க ரீச் பண்ணுவோம்? இன்னொரு half அன் அவர் இல்ல 1 ஹவருக்குள்ள போயிடலாம் சார், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சதீஷ், சொல்லுங்க சார். இன்னும் 1 ஹவருக்குள்ள ரீச் பண்ணிடலாமா? பண்ணிடலாம் சார், நம்ம சொன்ன மாதிரி அந்த போட்டை ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹை ஸ்பீடுங்கிறதுனால ரீச் பண்ணிடலாம் சார், 1 ஹவருக்குள்ளேயே ரீச் பண்ணிடலாம். ஓகே 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 சதீஷ், இங்க பாடுறோம், திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த ஜாக்கிய நான் பாத்துக்கிறேன். கையில வச்சுக்கிற அருவாளை தூக்கி குடல்ல போட்டுட்டு ஒழுங்கா வந்து சேரு. உன்னையெல்லாம் நம்ப முடியாதுடா, எதுக்கும் சேஃப்டிக்கு இருக்கட்டும். ஏண்டா எங்க கண்ணை விட மாட்டாது சேஃப்டி. பேசிட்டியா? பேசிட்டியா? ஐயோ, இதுதான் காதல் கிற்காடா. ஐயோ ஜீவா, நானே சிந்து என்ன பண்றாளோ எப்படி இருக்காளோ டென்ஷன்ல இருக்கேன். நீயும் அவன் கூட சேர்ந்து சாரி மழுக்கு பேசாதடா. ஆமா ஆமா, ஏன் சிந்து பசி வேற தாங்க மாட்டா. போடு பாவிங்க, எதுவும் சாப்பிட கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. ரைட்டு, முத்தி வெடிச்சிருச்சு. சிந்து வந்துட்டேன் சிந்து, எனக்கு கொஞ்ச நேரத்துல உன்னை பார்க்க வந்துருவேன். பயப்படாம தைரியமா இரு. உன் அண்ணன் வந்துட்டேமா. வருவாங்கடா வருவாங்க. என் அண்ணன் என்ன தேடி வருவான். உங்க யாரையும் சும்மா விட மாட்டான். ஏய் ஏய், நீ அன்னைக்கு எங்க வீட்டுக்கு நானே தான் அன்னைக்கு தப்பிச்சுட்ட, ஆனா இன்னைக்கு தப்பிக்க முடியாது. இங்க பாரு, தேவையில்லாம நீ என்ன தூக்கி உனக்கு நீயே யமனை கூப்பிட்டுக்கிட்ட. என் அண்ணனுங்க வந்தாங்க, உன்னை சும்மா விட மாட்டாங்கடா. ஏன் உன் அண்ணன் மட்டும்தான் வருவானா? உன்னை தேடி உன் சித்தார்த்து வரமாட்டானா? சித்தார்த், சொல்லு, சித்தார்த்து வரமாட்டானா? அவன் எதுக்குடா வரான்? என் அண்ணன் வருவான். என்னம்மா இப்படி பண்றீங்களேமா? அந்த சித்தார்த்து உன்னை தேடி வருவான், தெருவான் நாய் மாதிரி அலைவான், உன்னை காணாம பைத்தியம் புடிச்சு திரிவான்னு நினைச்சிட்டு இருந்தா சித்தார்த் தேடி வரமாட்டான்னு சொல்ற? உனக்கு என்னடா பிரச்சனை? சித்தார்த்து தான் பிரச்சனை. என்ன சொல்ற? நீ இல்லாம அந்த சித்தார்த்தால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. இப்பவே பைத்தியம் புடிச்சு சுத்துறானா. நேத்து ஃபுல்லா உன்னை பாக்கலையாமே, இனி உன்னை எப்பவுமே பார்க்க முடியாதோ அப்படிங்கிற ஒரு கஷ்டத்தை விட இப்போ உன்னை காணுமேங்கிற கஷ்டம் அவனை வெறி பிடிக்க வச்சிருக்கு. சும்மா வெறி பிடிச்ச மாதிரி கையில ஒரு பெரிய அருவாள் எடுத்து சுத்திக்கிட்டு இருக்கானா. என்ன சொல்ற? கேள்விப்பட்டதான் சொல்றேன். ஐயோ, இதெல்லாம் கேட்டது எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? என் பிசினஸே ஒண்ணு இல்லாம ஆக்கணவே அந்த சித்தார்த்து. நான் இப்ப ஒண்ணு இல்லாம சுத்திக்கிட்டு இருக்கேனா, அதுக்கெல்லாம் காரணம் அவன். அவனை கஷ்டப்படுத்த என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போதுதான் அவன் உயிரே நீதான் தெரிய வந்தது. உன்னை தொட்டா அவனுக்கு ஷாக் அடிக்குமாமே. டேய், உண்மைதாமா, அன்னைக்கு உங்க வீட்டுக்கு உன்னை கத்தியால குத்த வந்தேனே, கத்தியால குத்த வந்ததுக்கேவும் வந்து என் கைய உடைச்சான். அப்பவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், அவன் உயிர் எங்க இருக்குன்னா உன்கிட்டதான். அவனை கொஞ்சம் கொஞ்சமா சாகடிக்கணும்னா உன்னை இல்லாம ஆக்கணும், அதுக்குதான் இந்த கடத்தல். ஏண்டா கத்தியால குத்த வந்ததுக்கேவோ உன் கைய உடைச்சானா? இப்ப நீ என்ன பண்ணதுக்கு உன்னை என்ன பண்ணுவான்னு நினைச்சு பாத்தியா? ஏய், அவனால ஒண்ணும் பண்ண முடியாதுடி. நீ எங்க இருக்கேன்னு அவனால மட்டும் இல்ல, உன் அண்ணன் அந்த டிசிபியாலே கண்டுபிடிக்க முடியாது. எந்த ஒரு சிறு தடயமும் இல்லாம நேக்க அவனை தூக்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் 3 மணி நேரம் தான். அதோ தெரியுது பாரு தீவு, இனி அங்கதான் உன் வாழ்க்கை. இல்ல இல்ல இல்ல. ஆமாண்டி, இப்ப வரைக்கும் உன் அண்ணனும் சரி அந்த சித்தார்த்தும் சரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி உங்க ஊர் ஃபுல்லா சுத்தி சுத்தி திரிஞ்சு நொந்து போய் கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டு இருக்காங்க. இனி உன்னை கண்டுபிடிச்சு அவங்க இங்க கிளம்பினாலும் கண்டிப்பா இங்க வர முடியாதுடி. 3 மணி நேரத்துல உன் வாழ்க்கையே மாறப்போகுது. இந்த போட்டு அந்த தீவுல போய் நின்றுச்சு, அடுத்து உன்னை இந்த ஆண்டவனாலையும் காப்பாத்த முடியாது. இங்க பாரு, நீ சொல்றதெல்லாம் நடக்காது நடக்காது. நடக்கும், நடத்தி நான் காட்டுறேன். டேய் சொங்கி, சார். நீ ஏன்டா பேன் வாய் திறந்துகிட்டு இருக்க? சார், இவ்வளவு கான்பிடண்டா சொல்றானா? ஒருவேளை அவ அண்ணனோ இல்ல சித்தார்த்தோ வந்துட்டா? எவனும் வர முடியாதுடா. போ போ, சாப்பிட்டுட்டு ஜாலியா சந்தோஷமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு என்ஜாய் பண்ணு. ஏன்னா இன்னும் 3 மணி நேரத்துல நம்ம வாழ்க்கையும் மாறப்போகுது. என்ன சார் சொல்றீங்க? டேய், இவள அங்க கொடுத்துட்டு லட்சக்கணக்கா பணம் வாங்கிட்டு அப்புறம் நம்ம வேற உலகத்துக்கு ஜாலியா என்ஜாய் பண்ண போயிடலாம்டா. லட்சக்கணக்க பணத்துல வேற உலகமா? சார், பாதாள உலகத்துல அனுப்பி விட்டுற மாட்டீங்களே? டேய் சொங்கி, என்னமோ சொல்றீங்க. சரி சரி, அவளுக்கு வேணும்னா சாப்பாடு கொடு, இல்லாட்டி நீ சாப்பிட்டுட்டு இங்க பாரு இங்கே உட்காந்துரு. நைட்ல இருந்து தூங்காதது, ஒரே தலைவலி ஒரு மாதிரியா வருது. அதனால நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இங்கே இருந்து பாத்துக்குவே இல்ல? பாத்துக்கலாட்டியும் அவ எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது சார். இங்க இருந்து கடல்லையா குதிக்க முடியும்? டேய், அவ குதிச்சு கூட செத்துற கூடாதுடா. அவ கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்படணும், அதை பார்த்து சித்தார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். புரியுதா? புரியுது சார். சரி சரி, கவனம் பாத்துக்கோ. ம். என்ன சிந்து, இன்னும் 3 மணி நேரத்துல உன் லெவலே வேற. இப்ப வேங்க சந்தோஷப்பட்டுக்கோ. இதோ இவங்கிட்ட ஏதாவது பிடிச்சது வேணா கேட்டு விடு, சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பான். ஓகே?
அவன் பேசிட்டு போறதான் கண்டுக்காத. இந்த அழகான பொண்ணுங்க கஷ்டப்பட்டா என் மனசும் கஷ்டப்படும். சொல்லு சொல்லு, உனக்கு ஏதாவது வேணுமா? ம்ஹும். என்ன பயமா இருக்கா? ம். சரி சரி, பயப்படாத. நான் என்ன நினைச்சு பயப்படல, அப்புறம் உங்களை நினைச்சுதான்டா பயப்படுறேன். என்ன? இவ்வளவு நேரம் ஜாக்கி சொன்னதை கேட்டுட்டு தானே இருந்த, சித்தார்த்து சித்தார்த்துன்னு. ஏண்டா அவன் என்ன விட்டுருவான்னு நினைக்கிற? என்னம்மா சொல்ற? வருவான்டா, என்ன தேடி வருவான். எனக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போ. இங்க இப்படியே உட்கார்ந்திருக்கேன். நீங்க சொன்னீங்களே இந்த 3 மணி நேரம், அதுக்குள்ள என் முன்ன வந்து நிப்பான். சித்தார்த்தா? ஆமாண்டா, சித்தார்த்தும் வருவான். என் அண்ணன் ஆல்ரெடி என்ன கண்டுபிடிச்சு வந்துகிட்டு தான் இருப்பான். என் சரத்தண்ணனும் சரி, ஜீவாவும் சரி, என்னை எப்படி கண்டுபிடிக்கலாம், என்னை எப்படி காப்பாத்தலாம்னு யோசிப்பாங்களே தவிர என்னை காணுமேன்னு அழுது புலம்பிக்கிட்டு உட்காந்துருக்க மாட்டாங்க. சீக்கிரத்துல வந்து உன் கண்ணு முன்னாடி நிப்பாங்க பாரு. என்ன இப்படி பேசுறா? ஒருவேளை வந்துருவாங்களோ? எதுக்கும் இந்த பிள்ளைக்கு மீன் ஃப்ரை எல்லாம் கொடுத்து அவ சொன்ன மாதிரி கொஞ்சம் ஆறுதலா இருப்போம். நம்மள அடி வாங்குறதுல இருந்து காப்பாத்தவாது செய்வா. சித்தார்த், எனக்கு உன்னை பத்தி தெரியும். என்னை எப்படினாலும் தேடி கண்டுபிடிச்சு பார்க்கணும்னு தான் நினைப்ப. ஆனா நேத்து நீ என்ன பார்க்க வரவே இல்ல. அதுக்கு என்ன காரணம்? நம்ம டீலிங் படி இனி நீ எப்பவுமே என்ன பார்க்க முடியாது. ஆனா இப்போ நீ என்ன தேடி வருவியா? ஜாக்கி சொல்ற மாதிரி நீ என் கண்முன்ன வந்து நிப்பியா? வருவியா சித்தார்த்? ஜாக்கி, டேய் ஜாக்கி, டேய் எருமை, என் சிந்துவை தூக்கிட்டு வந்துட்டு இங்க நிம்மதியா தூங்குறியோ? இப்ப முழிச்சு பாக்குறியா இல்ல ஒரே தூங்க வச்சிரவா? சீதா, நீ எப்படிங்க? ஏண்டா நீ இப்படி போனா எங்களால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா? சரத்து, நீயுமா? என்னடா நீயுமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் தங்கச்சியா என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இவனெல்லாம் ஒரே சீவு. டேய் இங்க பாரு சீதா, இங்க பாரு. நான் பாப்பேன்டா, ஆனா பாக்குறதுக்கு நீ தான் இருக்க மாட்ட. உன்ன டேய் சீத்து, போதும். இவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத வேலையை பார்க்காத. இங்க பாரு, அவனை என் பக்கத்துல வர சொல்லாத. நான் தான் கடத்தினேன், நான் சரண் அடைறேன். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா அவனை மட்டும் என் பக்கத்துல விட்டுறாத. அடைச்சி போய மூடு. மனுஷனா நீ? உனக்கு ஒரு ஆள் பிடிக்காத விஷயம் செஞ்சா அவங்க கூட நேருக்கு நேரம் மோதுடா. வெக்கமே இல்லாம பொம்பளை பிள்ளைய தூக்கிட்டு வந்திருக்க. தூ. ஜாக்கி வந்துட்டாங்கய்யா, இங்கேயும் வந்துட்டாங்கய்யா. டேய் தப்பிச்சு ஓடிடுறா, இல்ல இன்னைக்கு நீயும் கைமாதான். நம்மள யாரும் எதுவும் அட்டாக் பண்ணிடக்கூடாது. அதுக்கு தக்கன ஓடுறா. இங்க பாரு சரத், என்னடா பாரு, என் தங்கச்சியை நீ தூக்கணும்னு நினைக்கும் போது உனக்கு மனசுல ஏன் நினைப்பு வந்திருக்கணும்டா. இல்ல இங்க பாரு, நான் ஒரு கோபத்துல நான் தெரியாமையா இப்ப நான் தெரிஞ்சே அடிக்கிறேன். குடு அப்படித்தான் மிதி சூப்பால மிதி. போதும். சிந்து, சிந்து எங்க இருக்கா? இந்த பக்கம். சிந்து. சீதா, அந்த பொண்ணை தேடி போயிட்டானோ? சரி, ஓகே, கண்டுபிடிக்கட்டும். சதீஷ் சார், இவன் கையில விளங்க மாட்டுங்க. இனி இவன் காலத்துக்கும் வெளியே வர முடியாது. ஓகே சார். சித்தார்த், இப்பதான் சார் உங்க தங்கச்சி தேடி போயிருக்கான். ஓகே, நான் பாத்துக்கிறேன். சதீஷ், இவனை விட்டுறாதீங்க. கையில விளங்க மாட்டி போட்டோட சேர்த்து கட்டியும் வைங்க. என் தங்கச்சியை கஷ்டப்படுத்தின ஒன்ன இனி நீ தினம் கஷ்டப்படுவாடா. டேய் போதுங்கிற அளவுக்கு கொடுக்கவும் செஞ்சுட்ட. வா நம்ம சிந்துவை முத போய் பார்க்கலாம். வாடா. சதீஷ், கவனம். ஓகே சார், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரத்து, ரொம்ப பயமா இருக்குடா. சீக்கிரம் வா. எனக்கு நம்பிக்கை இருக்கு, எப்படினாலும் நீ வந்துருவேன்னு. ஆனாலும் எனக்கு உங்க எல்லாத்தையும் பார்க்கணும். மனசு எவ்வளவு தைரியமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி நடுங்குதுடா. சீக்கிரம் வா சரத்து. அச்சச்சோ சிந்து, என்னாச்சு? சிந்து எதுக்கு இப்படி கத்துறா? சிந்து அது என்னடா, என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி. நான் சொன்ன மாதிரி என்னடா? வந்துட்டான். அவன் எல்லாமே வந்துட்டாங்க. இங்க பாரு, நான் நீ சொன்ன மாதிரி இந்த கட்டை அவிழ்த்து விட்டுறேன். ஆனா எனக்கு எந்த அடியும் படாம நீ தான் காப்பாத்தணும். என்னடா சொல்ற? சிந்து, சித்தார்த், ஐயோ எங்கேயும் வந்துட்டானா? இங்க பாரு சிந்து, நான் கட்டை அவிழ்த்து விடுறேன். யாரும் என்ன எதுவும் பண்ணக்கூடாது, பாத்துக்கோ. ஓடிடுறா, தப்பிச்சு ஓடிடுறா. சிந்து, உனக்கு ஒண்ணு இல்லையே?
சித்தார்த் அழாத, அதான் நான் வந்துட்டேன்ல. சிந்து, சித்தார்த் சிந்து, நான் இருக்கேன் சிந்து, பயப்படாத, நான் இருக்கேன். உன்னை எதிர்பார்த்துதான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை நீதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரில் என்னை ஏற்றி வந்த வள்ளலே, ஒரு வார்த்தையில் என்னை உருவாக்கினாய். உன் உறவென்பது யுக யுகங்களை கடந்ததுதான். சரத், சீக்கிரம், சிந்து இங்கதான் இருப்பா. சிந்து, ஏய் சிந்து, ஏய் நம்ம சிந்து.